ஏப்ரல் 24. புனித சிக்மரிங்கன் பிதேலிஸ். ஜெர்மனி நாட்டிலுள்ள சிக்மரிங்கனில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 1577 ஆண்டு பிறந்தார் பிதேலிஸ். சட்டத்துறையில் முனைவர் பட்டம் பெற்ற பிதேலிஸ் சுவிட்சர்லாந்து நாட்டிலுள்ள கில்மார் பகுதியில் வழக்கறிஞராக பணியாற்றி ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் செய்தார். ஏழைகளின் வழக்கறிஞர் என்ற பெயர் பெற்ற பிதேலிஸ் ஆண்டவர் மீது கொண்ட அன்பினால் கப்புச்சின் சபையினில் சேர்ந்து குருத்துவ பயிற்சி பெற்று குருவானார். கிபி 1612 ஆண்டு அக்டோபர் 4 நாள் தன் முதல் திருப்பலியினை நிறைவேற்றிய அருட்தந்தை பிதேலிஸ் மறையுரையாற்றவும் ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கவும் முழுநேர பணியாளராக நியமனம் செய்யப்பட்டார். மறையுரையினில் சிறந்து விளங்கிய அருட்தந்தை பிதேலிஸ் தன் ஆழமான மறையுரையினால் பிரிந்து போன சகோதரர்களை தாய் திருச்சபைக்கு திரும்பச் செய்தார். கிபி 1622 ஆண்டு ஏப்ரல் 24 நாள் திருப்பலி நிறைவேற்றிய பிறகு தான் இறக்க இருப்பதினை காட்சியாக கண்ட பிதேலிஸ் தனது இறப்பினை முன்னறிவித்தார். பல எதிர்ப்புகளுக்கிடையே ஆண்டவரின் நற்செய்தியினை மக்களுக்கு அறிவித்து துணிவோடு இறைப்பணிகளை செய்த அருட்தந்தை பிதேலிஸ் கிபி 1622 ஆண்டு ஏப்ரல் 24 நாள் தான் காட்சி கண்ட அதே நாளில் கொலை செய்யப்பட்டு மறைசாட்சியாக உயிரிழந்தார். கப்புச்சின் சபையின் முதல் மறைசாட்சியான அருட்தந்தை பிதேலிசினை திருத்தந்தை 14 ஆசீர்வாதப்பர் கிபி 1746 ஆண்டு புனிதராக உயர்த்தி வழக்கறிஞர்களின் பாதுகாவலராக அறிவித்தார். புனித பிதேலிஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வழக்கறிஞர்கள் நீதியோடும் நேர்மையோடும் வழக்குகளை வாதாடுவதற்கு வரம் தரும்படியாக ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.